நான் உங்க மீனவ பொண்ணு சுபி. மக்களே, நாம பாத்தீங்கன்னா இப்போ நாகப்பட்டினம் வந்திருக்கோம். ஸோ நாகப்பட்டினத்தில் நம்ம வந்து சொல்லியிருந்த ஒரு ஷாப் ஓப்பனிங்க்கு நம்மளை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் காலையிலேயே. ஸோ இப்போ நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா, நாகப்பட்டினம்னாலே வேளாங்கண்ணி தான் பக்கத்தில் இருக்குது. ஸோ வேளாங்கண்ணிக்கு நான் வந்து 4 வருஷம் ஆச்சு. ஸோ இவன் வந்து 10 வருஷம் ஆச்சு, இவன் வந்து 4 வருஷம் ஆச்சு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இன்றைக்கி நாங்கள் வேளாங்கண்ணி போகிறோம். ஸோ வாங்க போய் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாகவே போட்டு பார்த்தீங்கன்னா இப்போது வேளாங்கண்ணிக்குள்ளே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்டாச்சு இருக்குது, பட் தெரியல. ஓகே, வேளாங்கண்ணிக்குள்ள வந்தாச்சு. வேளாங்கண்ணிக்கு ஓப்பாடு நம்ம செல்ஃபினே கோயிலுக்கு வந்துட்டோம் மக்களே. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது மெயின் சர்ச்சுக்கு நாங்கள் வந்து வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ் நடந்துட்டுருக்கு, பூசை நடந்துட்டு இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம வந்து ஏறணும். மேலே ஏறி மேலேயே ஒரு கோயில் உண்டு, அதை விட்டு இப்போ பூட்டியிருக்காங்க. மக்களே, இது வந்து மறக்க முடியாத பிளேஸ் எனக்கு. இந்த கலையரங்கம் பக்கத்தில் தான் நாங்கள் வந்து ஒரு வருஷம்லாம் நைட் ரூம் கிடைக்காம இங்கே தான் வந்து படுத்திருந்தோம். அது மாதிரி சில நேரம் ஏதாவது கலை நிகழ்ச்சி நடக்கும், அப்போவும் வந்துட்டு இதில் தான் உட்காந்து பார்ப்பாங்க எல்லாருமே வரிசையாக. சரியான பெருசு. இப்போ மேலே நம்ம இப்போ மேலே வந்துட்டோம் மக்களே. ஆனால் பார்த்தீங்கன்னா கோயில் வந்து டோர் வந்து க்ளோஸாக இருக்குது. இங்கேருந்து வியூ பாருங்களேன், செமையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த இருக்குல்ல, இந்த ஏசப்பா வந்து 2 கையை வச்சு வச்சுருக்காங்கல்ல, அந்த கோயிலுக்கு இப்போ போகணும். நீங்கள் சென்டரில் பார்க்குறது என்ன அப்படின்னா, நடுவுக்குள்ள மணல் இருக்குது மக்களே. அந்த இதில் மணல் வெளியாக ஸ்டார்டிங்லேருந்து எங்களை உள்ள கோயில் வரைக்கும் முட்டு போட்டு போவாங்க. அதாவது வேண்டுதல் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா முட்டு போட்டு போய் அந்த வேண்டுதல் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து லார்ஜ் வரிசையாக கட்டியிருக்காங்க. ஸோ வேளாங்கண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூவே செமையாக இருக்குது மக்களே. அடுத்து நம்ம வந்திருக்க கோயில் பார்த்தீங்கன்னா ஒப்புரவு அருள் சாதனத்திற்காக தயாரித்து கொள்ளும் ஆலயம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. மக்களே, மழையின் காரணமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஆராதனை மையத்துக்கு வெளியே வந்து உட்காந்துட்டோம். ஸோ மழை விட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எங்கேயுமே போக முடியும். மக்களே, இப்போ நியூ இயர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா பாலன்குடியில் வச்சுருக்காங்க, மேலே 2024 வச்சுருக்காங்க. ஸோ நான் சொன்ன கோவில் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுதான்னா இது கிடையாது, இன்னும் உள்ளே நடந்து போகணும். அங்கே பாருங்கள், ஒரு ஸ்டாச்சு, கடவுள் வந்துட்டு 2 கையுமே விரித்து வந்து அழகாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் லாஸ்ட்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கோயில் கட்டிட்டு தான் இருந்தாங்க. நான் ஒரு 4 வருஷம் முன்னாடி வந்தேன், அப்போ கட்டிட்டு தான் இருந்தாங்க. இப்போ தான் நான் வந்து நானே போய் பார்க்க போகிறேன். ஸோ வாங்க போய் பார்த்துடலாம். மக்களே, இந்த ஸ்டாச்சு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. மக்களே, இப்போ நாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுக்கு பின்னாடி வந்திருக்கோம். பின்னாடியும் ஒரு சர்ச் நான் சொன்னேன்லாம் புதுசாக கட்டிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க போய் பார்த்துடலாம். மக்களே, நான் சொன்ன சர்ச் வந்து இதுதான்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்து மெயின்டைன் பண்ணி செம்மையாக வச்சுருக்காங்க. நான் ஒரு 5 வருஷம் முன்னாடி வரும்போது இது வந்து கொஞ்சம் வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு. செம்மையாக இருக்குது மக்களே. இந்த கோயில் பேர் பார்த்தீங்கன்னா விடியற்காலை விண்மீன் ஆலயம். செம்ம காற்றா இருக்குது, செம்ம காற்றா இருக்குது. இப்போ தான் மழை கொஞ்சம் விட்டு போய் இருக்குது, முடியெல்லாம் பறக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ உள்ளே போய் ஒரு டேக் எடுத்துடலாம். ஸோ இவங்களோட ஸ்டாச்சுவும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இது யாருன்னா திருத்தந்தை புனித 23ஆம் அருளப்பர். ஸோ செம்மையாக இருக்குது மக்களே. மக்களே செம்ம பெருசாக இருக்குது. ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக அவ்வளோ பெருசாக இருக்குது. மிக மிக அருமையாக உள்ளது. இவ்வளோ பிளேஸ் இருக்குது. இந்த கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இடம் இருக்குது. இன்னும் பாருங்கள், ஒவ்வொரு கூட்டமாக வந்துட்டு தான் இருக்காங்க. இது எப்போ வந்தாலுமே ஆட்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் வேளாங்கண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மீனவ பொண்ணு சொல்லி சேனலை உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. டாட்டா.